என்ன செய்யறாங்க? ஆச்சரியம் பண்றாங்க. நாம கூட வேற ஊருக்கு போனா நாம ஒரு வாரம் கழிச்சு நீ இந்த வேசாடு படிக்க வந்துட்டான், அம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்மள என்ன செய்வாங்க? ஆச்சரியப்படுற இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஊர் ஜனங்க என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. வெற்றிலைகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? வருகிறாங்க. நான் நிறைவேறும் அளவும் போனேன், கர்த்தர் என்னை பெருமையா என்ன செய்தாரு கொண்டு வந்தாங்கன்னு நெகோமி அம்மா சொல்றாங்க. கர்த்தர் எனக்கு சிம்மைப்படுத்தி சர்வ வல்லமை என்னை இலசைப்படுத்துகிறீர்கள், நீங்கள் என்னை நகோமி என்பவர்கள். இப்படி நகோமி மோவாப் ஸ்திரிய தன் மருமகளை ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். அப்பொழுதுதான் அங்க என்ன அங்க வாக்குறுதிமை துவக்கத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க? பெத்லகேமுக்கு வராங்க. பஞ்சத்துல எங்க வராங்க? பெத்லகேமுக்கு வராங்க. பெத்லகேம்லதான் யார் பிறந்தாரு? இயேசு பிறந்தாரு. பெத்லகேம்லதான் தாவீது ராஜா என்ன செய்தாரு? பிறந்தாரு. எப்ரோத்தியா அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நீ புகழ் பெற்றவள், நீ புகழ் பெற்றவள். வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த பஞ்ச காலத்துல வார்போது நீய பொருட்களை சாப்பிடும்படியாக என்ன செய்யறாங்க? வராங்க. அப்போ இந்த காட்சியை பார்க்கணும்னா இரண்டாவது நகோமி அவரோட புருஷனாகிய இளமோட்டு உறவனார் போவாஸ் என்று பெயர் உள்ள மிகுந்த ஆஸ்தியுள்ள இருந்தாங்க. ஒருவர் அவர் பேர் தான் போவாஸ். அவர் தான் பயிர்கள் எல்லாம் விழுகிறவர். அவர் பெரிய ஆஸ்திகார். அவர் பெரிய ஆஸ்திகாரராக அந்த பூமியில அவர் வாழ்ந்து கொண்டார். மோவாப் ஸ்திரிய ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயலுக்கு போகிறேன், யாராடைய கண்கள் எனக்கு தயவு கிடக்குமோ அவருக்கு பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று இதற்கு என் மகளே சொல்றாங்க. அவன் மாமியார் கிட்ட, யாருக்கிட்டனா தயவு கிடைக்குமா? நான் போறேன். தயவு கிடைச்சிருந்தா அந்த கதிர்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டு என்ன செய்யறேன்? சொல்றாரு, நான் உனக்கு தயவு செய்கிறேன், நான் உனக்கு தயவு செய்கிறேன். யாருடைய கண்கள் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். கர்த்தர் அதை கிடைக்க செய்கிறவராய் இருக்கிறார். நாம கூட தயவு கிடைக்கும் என்று இங்க வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறவராய் இருக்கிற. அவள் போய் வயலில் அறிஞர்களை பொறுக்கி கொண்டார்களாம். எப்படி? அவன் மறைந்திருந்து பொறுக்கிறாங்க. வயல்ல மறைந்திருந்து பொறுக்கிறாங்க. தற்செயலாக அவருக்கு நேரிட்ட அந்த வயலில் வேலிமைப்பின் வம்சத்தினாகிய போவாசனிடத்து அப்பொழுது போவாஸ் வந்து அழைக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு போவாஸ் வராரு, வயல்ல வராரு, உங்க வேலை ஆட்கள் எல்லாம் பார்க்கும்படியாக வராரு. அது சொல்றாரு, நீங்க கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க வேதம் நமக்கு அதனால் சொல்லப்படுகிறது, நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் இருக்கிறீங்க. அங்கே போவாஸ் என்ன செய்கிறார்? வாழ்த்திருக்கார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்க சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் நமக்கு அதான் போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிக்க வைக்கிறாரு. அறுக்கிறவர்களுக்கு இதெல்லாம் சொல்றாரு, நம்ம நிலத்துல யாரும் என்ன செய்துட கூடாது, வந்துடவே கூடாது. கண்காணிக்கு கேமரா வைக்கிறாரு. அப்பெல்லாம் கேமராவே இல்ல, ஆள் வைக்கிறாரு. யாராவது இங்க எடுக்கிறாங்களா, எடுத்துட்டு போறாங்களா வீட்டுக்கு அப்படின்னு கண்காணிப்பு போவாஸ் வைக்கிறாரு. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிப்பு வைத்த வேலைக்காரன் பிரதமாக போவாஸ் தேசத்தில் நகோமியோடு கூட வந்த மோவாபி அவன் கேட்கிறார். போவாஸ் ஐயா கேட்கிறாரு, யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. நகோமியோடைய மருமகள் ஐயா அவங்க. அவர்கள் நகோமியோடு கூட மோவாப் ஸ்திரியர் என்று அவர் சொல்றாரு. அவர் இந்த பெண்களை யார் என்று கேட்கும் போது அவங்க மோவாப் ஸ்திரியர் இல்லை என்று சொல்றாரு. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளை சிந்தனை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என் இடத்தில் கேட்டால், காலம் துவங்கிய இதுவரைக்கும் இங்க இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசை வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு. காலம் செய்யறாங்க அந்த அம்மா.
பொறுக்கிலே இருக்கிறாங்க, ஒன்னொன்னா பொறுக்கிறாங்க. எதை பொறுக்கிறாங்க? எதை பொறுக்கிறாங்க? எதை? சிந்தினதை பொறுக்கிறாங்க. அவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க. யாரு? பூத்தமா அவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுமை பொறுக்கிக் கொள்ள வேறொரு வயலுக்கு போவாது. போவாஸ் கேட்கிறாரு, நீ எங்கமே போவாதமா, நீ இங்கே செய்ய, நீ இங்கே பொறுக்கிறீங்களோ, உனக்கு எவ்வளவு வேணாலும் வீட்டுக்கு என்ன செய்ய எடுத்துட்டு இங்க பார்க்கணும். போவாஸ் கண்கள்ல ரூத்துக்கு என்ன கிடைத்தது? நிறைவு கிடைத்தது. ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றுமே இல்லாத அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப யாரு நம்பினாங்க? கர்த்தரை நம்பினாங்க. யாரு கைவிட்டாலும் கர்த்தருக்கு தயவு செய்வார். அவர் இன்று வரைக்கும் கர்த்தர் நமக்கு தயவு செய்து கொண்டுதான் என்ன செய்கிறார்? வருகிறார்கள். அவர் இப்பொழுதும் தயவு செய்கிறவராக இருக்கிறார்கள். போகாமல், இவ்விடந்து விட்டு போகாமல், இங்கே என் ஊழியக்காரன் பெண்களோடு இரு, என் ஊழியக்காரி பெண்களோடு இரு, இங்க வேலை ஆட்களுடைய பெண்களோடு இங்க இருக்குமா. அவள் அறுக்கும் மயிலிலே நீ பார்த்து அவர்கள் பிறகு ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலை ஆட்களை என்ன செய்யறேன்? கட்டளை எழுதுறேன். அம்மாவுக்கு சொல்றாரு, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். யாரை பார்த்து? போவா சொல், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ எதை குறித்தா பயப்படாதே. அப்பொழுது அவள் தரையில் முகக்குப்புற வந்து, நான் இனிய தேசத்தனாயிருக்கிறேன், நீ என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிரானால் உங்களுடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைத்தது. அவர் சொல்றாங்க, ரூத்து, நானும் அந்நிய தேச பெண்ணு, நீங்க என்ன இப்படி விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? விசாரிக்கிறவராக இருக்கிறார்.